இல்லை நீங்களாம் நினைக்கலாம், உண்மையிலே கடவுள் நம்ம கூட இருக்காரா, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, இல்லை கடவுள்னு ஒருத்தர் நம்மளை உண்மையிலே எப்பயும் பார்த்துக்கிட்டே இருக்காரான்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே இன்றைக்கி என் லைஃப்பில் நடந்ததை வச்சு நான் சொல்கிறேன். நான் என்னோடய பையனை கூட்டிகிட்டு அவனுங்க ஸ்கூல்லேருந்து நான் அவங்கள என் வீட்டுக்கு கூட்டுரும்போது எப்பயுமே ஒரு டேர்னிங், அந்த டேர்னிங்கில் நான் திரும்பி பார்த்துட்டு தான் வருவேன். அந்த டேர்னிங்கில் நாங்கள் திரும்பும்போது மேபி வெஹிக்கிள்ஸ் எதுவுமே வராது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப லாங்காக போய் தான் அந்த டேர்னிங்கில் எங்களை ஒட்டி நாங்கள் ரோட்டுக்கு ரைட் சைடு நிற்கிறோம், லெஃப்ட் சைடு தான் எல்லோரும் போய் அதை டேர்ன் பண்ணி அடுத்த ஏரியாவுக்கு அடுத்த மெயின் ரோட்டுக்கு போவாங்க. ஸோ இது வந்து 4 ரோடு வந்து ஜாயின் பண்ணுற இடம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி நாங்கள் கரெக்டாக ஸ்லோ பண்ணி, எப்பயுமே நான் சைக்கிள் அப்படி ஓட்டிக்கிட்டே போய் அந்த பக்கம் கிராஸ் பண்ணிடுவேன், திரும்பி பார்த்து பின்னாடி எதுவும் வெஹிக்கிள்ஸ் வருதான்னு திரும்பி பார்த்துட்டே போய் அந்த பக்கம் ரைட் சைட்லேருந்து நான் லெஃப்ட் சைடு போய் கிராஸ் பண்ணி திருப்பி லெஃப்ட் சைடு எங்கள் வீட்டுக்கு நாங்கள் போயிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஆச்சுன்னா, நான் ரைட் சைடு போய் எப்பி நிற்காதன்னா நிற்பேன், பட் ஆனால் அவ்வளோ லாங்காக போய் நிற்க மாட்டேன். ஒரு ஷார்ட் அண்ட் பீரியட் ஒரு செகண்டோ 2 செகண்டு தான் நிற்பேன். நிற்கும் போதே வெஹிக்கிள்ஸ் வராது. ஸோ நான் அடுத்து கிராஸ் ஆகி மூவ் ஆன் பண்ணி நான் போயிடுவேன். பட் ஆனால் இன்றைக்கி நான் நின்றுட்டேன். அப்படி நிற்கிற சொல்லுவாங்கள்ல வேதாகமத்தில், ஒரு நூல் இலை, அந்த நம்மளோட முடி எவ்வளோ லென்த்து, அந்த லென்த்து கூட இல்லை, அந்த அளவில் ஒரு 2 வெஹிக்கிள் 2 ஸ்கூட்டி அடுத்தடுத்து கிராஸ் ஆகுது. நான் அப்போ வந்து நான் கேட்கக்கூட இல்லை, என் தம்பியை வெஹிக்கிள் ஏற்றுற போது ஏசப்பா நான் பத்திரமா வீட்டுக்கு போகணுன்னு நான் கேட்கக்கூட இல்லை. ஆனால் தேவனுக்கு நம்ம தேவை, நான் தேவைன்னு என் பிள்ளை வீட்டில் இறங்கும் போது கேட்டுச்சுல்ல, சும்மா நான் போகிறேன் தம்பியை கூப்பிட என்னை பாதுகாத்துக்கோங்கன்னு. அவர் அதை ஞாபகம் வச்சு நான் திருப்பி சைக்கிளை நிப்பாட்டுறப்பையும் பத்திரமா கூப்பிட்டுட்டீங்க தேங்க்ஸ்ன்னு சொல்ல, திருப்பி சைக்கிளில் ஏறும் போது ஏசப்பா நாங்கள் எங்கள் 2 பேரையும் பத்திரமா வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு கேட்கல. ஆனால் தேவன் நம்ம நினைவுகளை நினச்சிக்கிட்டே இருக்காரு, நம்ம கூட அவரை மறந்துடுறோம். இது என்ன சைக்கிள் ஏறி இப்படி போய் வீட்டில் இறங்க போகிறேன், ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான் நான் நினச்சேன். பட் ஆனால் தேவன் அது வந்து உங்களுக்கு கேட்குறவங்களுக்கோ இல்லை பார்க்குறவங்களுக்கா இது என்ன பெரிய வெஹிக்கிள் தானே போச்சு இதில் என்ன என்னன்னு, ஆனால் அதை ரியலைஸ் பண்ணுறவங்களோட லைஃப்பில் தான் தெரியும். கண்டிப்பாக அவர் உள்ளங்கையில் நம்மளை வரைஞ்சி ஒவ்வொரு நொடியும் நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவங்க நம்ம லைஃப்பில் தானே நம்ம ஜீரோ, ஒன்றுமே இல்லை, நம்ம வேஸ்ட். தேவன் தான் நமக்கு பச்சபாதம், அவரோட அரணான கோட்டைக்குள்ளே நம்ம இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம ஜீரோ. ஸோ வந்து இதை வந்து நான் ஒரு